திருச்சிற்றம்பலம். தெய்வச்சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணம் பாகம் 1003. பத்தராய் பணிவார் சருக்கம். முப்போதும் திருமேனி தீண்டுவார் புராணம். ஆதிசைவகுல சிவாச்சாரியார்கள் பல சைவர்களுக்கும் சைவ குடும்பங்களுக்கும் குலகுருவாக இருந்து ஆகம உபதேசமும் சிவபக்தியையும் ஊட்டி வளர்த்து வந்துள்ளார்கள். சிவாலயத்திற்கு அருகே ஆதிசைவர்களாகிய சிவாச்சாரியார்கள் இல்லம் இருக்கும். அந்த இல்லமே சைவ திருமடமாக விளங்கியது. பெண்ணாகடத்தைச் சேர்ந்த ஸ்ரீ மெய்கண்டதேவ நாயனாரின் திரு தகப்பனார் அச்சுத களப்பாளருக்கு திருத்துறையூர் சைவ சித்தாந்த ஆசிரியர் அருள்நந்தி சிவாச்சாரிய பெருமான் குலகுருவாக இருந்த வரலாற்றை இங்கே நாம் எண்ணி பார்க்கலாம். சைவ சித்தாந்த சமயத்தில் 18 சைவ மடங்கள் என்று போற்றப்படும். முற்காலத்தில் இந்த 18 சைவ மடங்களும் சிவாச்சாரிய பெருமக்களுக்கு உரிய மடங்கள் என்று தெரிய வருகின்றது. திருப்பூவணநாதர் உலா உள்ளிட்ட இலக்கியங்களிலே இதனை நாம் காண்கின்றோம். 11 மடத்தில் பயிலும் முதலிகளும் என்று திருவானைக்கா உலா கூறுகின்றது. வெண்ணீற்று வண்டல் 11 மடத்தாரும் என்று திரு காளத்திநாதர் உலா கூறுகின்றது. சைவ மார்க்க 11 மடத்தாரும் என்று திருப்பூவணநாதர் உலா கூறுகின்றது. இந்த உலா நூல்களுக்கு அரும்பத உரை எழுதிய தமிழ் தாத்தா உவே சாமிநாத ஐயர் அவர்கள் 11 மடத்தார் என்பது சிவாகம பத்ததிகள் 18 இயற்றிய சிவாச்சாரியார்கள் 18 பேர்களினுடைய பரம்பரையினர் என்று, அந்த மரபில் வந்தவைதான் 18 மடங்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். நம் தவக்குறைவு காரணமாக அந்த மடங்கள் எல்லாம் பயிலப்பட்டு வராமல் இருக்கின்றன. இன்று இருக்கின்ற 18 மடங்கள் அது 18 சைவ ஆதீனங்கள் என்ற வழக்கமாக இருக்கின்றது. அதிலும் கூட குன்றக்குடி ஆதீனமும் சூரியனார் கோயில் ஆதீனமும் ஆதிசைவர்களாகிய சிவாச்சாரியார்களால் தோற்றுவிக்கப்பட்டது. குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனத்தை தோற்றுவித்தவர் திருவண்ணாமலையில் வாழ்ந்த ஸ்ரீ தெய்வசிகாமணி சிவாச்சாரியார் ஆவார். இவர் ஆதிசைவ அந்தணர். சிவாச்சாரிய மரபினர் இல்லறத்தார். சைவ சித்தாந்த ஆசிரியர்கள் ஒருவராகிய அருள்நந்தி சிவாச்சாரியாரின் நேர் மாணாக்கர் இவர் ஆவார். அதே போன்று சூரியனார் கோயில் ஆதீனம் ஸ்கந்த பரம்பரை வாமதேவ சந்தானம், அதாவது ஸ்கந்த பெருமானிடம் உபதேசம் பெற்ற வாமதேவ மகரிஷியின் வழியில் வந்த ஸ்ரீ சிவாக்ர யோகிகள் என்ற ஸ்ரீ சிவக்கொழுந்து சிவாச்சாரியார் என்பவரால் சூரியனார் கோயில் ஆதீனம் நிறுவப்பட்டது. இவரும் ஒரு ஆதிசைவ அந்தணர்தான். அதோடு ஸ்ரீ அகோர சிவாச்சாரியார் தம்முடைய பத்ததி நூலில் மகோத்சவ விதி படலத்தில் 15 மடங்களின் பெயர்களை கூறியிருக்கின்றார்கள். கைலாச மடம், பௌன்றக மடம், வலாக மடம், கர்ப்பகிராம மடம், பதரி மடம், தேவதாருவன மடம், கந்தர்ப்ப மடம், உத்தராரண்யக மடம், தட்சிணாரண்யக மடம், கோவிதார மடம், ஆமந்தக மடம், மத்த மடம், மாயூர மடம், ரணபத்ர மடம், சோழக மடம் என்று 15 ஆகம சைவ மடங்களும் சிவாச்சாரியார்கள் தலைமையில் இயங்கி வந்துள்ளன. இந்த பத்ததி ஆசிரியராகிய ஸ்ரீ அகோர சிவாச்சாரியார் பொதுயுகம் 11ஆம் நூற்றாண்டில் சோழ மன்னர்கள் ஆட்சி காலத்தில் வாழ்ந்தவர். சிதம்பரம் ஸ்ரீ அனந்தேஸ்வரர் கோயிலின் அருகே திருமடம் ஒன்றை நிறுவினார். இதற்கு ஸ்ரீ அகோர சிவாச்சாரியார் மடம் என்று பெயர். இம்மடத்தில் துர்வாச முனிவரின் திருவுருவம் அமைந்துள்ளது. இம்மடத்தில் வீற்றிருந்த அகோர சிவாச்சாரியார் ஆகம உபதேசம் செய்தும் பல ஆகம நூல்களை இயற்றியதாகவும் சிதம்பர சாரம் என்ற நூலில் கூறப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது இந்த மடம் மேலமடம் என்று அழைக்கப்படுகின்றது. இன்று இருக்கக்கூடிய மடங்கள் என்று பார்த்தால் கூனம்பட்டி ஆதீனம். கூனம்பட்டி மாணிக்கவாசகர் மடாலயத்தை நிறுவியவர் ஸ்ரீ மாணிக்கவாசகரின் சீடராகிய அணுக்கத் தொண்டர் மாணிக்க பண்டிதர் என்பவர் ஆவார். இவர் சோழ நாடு வாட்போக்கி எனும் ரத்னகிரியில் ஆதிசைவர் மரபில் தோன்றியவர். ரத்னகிரி பெருமானை முப்பொழுதும் தீண்டி வழிபடும் பரம்பரையினர். கல்வி அறிவு ஒழுக்கங்கள் சிறப்புற்று வேத ஆகம சாஸ்திரங்களிலும் மந்திர சாஸ்திரங்களிலும் புலமை பெற்று விளங்கியவர். இந்த ஆதீனத்தில் பீடம் ஏறுபவர்கள் தங்கள் பெயரோடு மாணிக்கவாசகர் என்ற குருநாமத்தையும் சேர்த்துக் கொள்வார்கள். அதே போன்று சீர்காழி சட்டநாத சுவாமிகள் மடம் ஆதிசைவ சிவாச்சாரியாரை குரு முதல்வராக கொண்ட திருமடம். அதே போன்று தமிழகத்தில் கொங்கு நாட்டில் பல சைவ மடங்களை நிறுவி ஆதிசைவர்கள் சிவப்பணியும் சைவ சமய தொண்டும் செய்து வருகின்றார்கள். கொங்கு தேசத்தில் கொங்கு குடிமக்களுக்கும் பிற குடிமக்களுக்கும் குலகுருவாக வீற்றிருந்து பல தலைமுறைகளாக சிவ பூஜை சிவ உபதேசம் செய்து வழிகாட்டி வந்திருக்கின்றார்கள்.
கொங்கு தேசத்தில் பூர்வ குடிகள் 51 ஆதிசைவ ஆதீனங்களை நிறுவினர். இந்த 51 ஆதீனங்களும் குருகுலங்கள், குரு மடாலயங்கள் என்று அழைக்கப்பட்டன. பொதுவாக தமிழகத்தை பார்த்தோம் என்றால் தமிழகத்தின் தென்பகுதியிலும் கடற்கரையோரத்திலும் ஊடுருவிய அந்நிய மதங்கள் கொங்கு தேசத்தில் அந்தளவுக்கு ஊடுருவ இயலாமல் இன்று வரை இருப்பதற்கு காரணம் இந்த சைவ மடங்கள் என்றால் அது மிகையாகாது. ஆதிசைவர்களுக்கு பல்வேறு சிறப்பு பெயர்கள் இலக்கியங்களிலும் கல்வெட்டுகளிலும் காணப்படுகின்றன. சிவவேதியர், சிவபெருமானை முழுமுதல் கடவுளாக வழிபடும் வேதியன் என்பதனால் இவர்களுக்கு சிவவேதியர் என்று பெயர். ஆதிசைவர், இப்பூ உலகில் தோன்றிய முதல் சைவர் என்பதால் ஆதிசைவர் என்று பெயர். குருக்கள், சைவர்களுக்கு ஆகம விதிப்படி சிவதீட்சை அளித்து நல்வழிப்படுத்தும் குருமார்களாக விளங்குவதால் குருக்கள் என்று பெயர். சிவாச்சாரியார், சிவபெருமான் அருளால் அருளப்பட்ட ஆகமங்களை தெளிவுற கற்று ஆகம விதிப்படி விசேஷ பூஜைகள் சிவபெருமானுக்கு செய்யும் ஆச்சாரியர் என்பதால் சிவாச்சாரியார். சிவமறையோர், மறைகளாகிய வேதாகமங்களை கொண்டு சிவபெருமானை அர்ச்சிப்பதால் சிவமறையோர். சைவ அந்தணர், சைவ சமய நெறியில் வாழும் சைவ சமய நெறிகளை கடைபிடிக்கும் அந்தணர் என்பதால் சைவ அந்தணர். பட்டர், பட்டன் என்றால் குரு என்று பொருள். ஆல நிழல் பட்டனே என்பது திருமுறை வாக்கு. பட்டர் என்றால் பட்டறிவு உடையவர் என்று பொருள். தொழுகுலத்தோர், உலக நலன் பொருட்டு பிறர் நலன் பொருட்டும் இறைவனை ஆலயத்தில் பரார்த்த பூஜை செய்வதால் இவர்களுக்கு தொழுகுலத்தோர் என்று பெயர். நம்பியார், ஆதிசைவர்களின் மரபு பெயர் இது. நாயனார், ஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மரபில் வந்தவர்கள் என்பதால் நாயனார் என்று பெயர். சிவபிராமணன், சிவபெருமானின் திருமுகத்திலிருந்து தீட்சிக்கப்பெற்ற பஞ்ச ரிஷி கோத்திரத்தில் வந்தவர்கள் என்பதனால் சிவபிராமணர். ஆகம அந்தணர், ஆகமங்களை முக்கிய பிரமாணமாக கொண்ட அந்தணர்கள். கோயில் பிராமணன், கோயில் பூஜையை தவிர்த்து வேறு எந்த தொழிலும் செய்யாதவர்கள் என்பதால் கோயில் பிராமணன். உரிமையில் தொழுவார், சிவபெருமானிடம் ஆதிசைவர்களுக்கே முதல் உரிமை உள்ளதால் உரிமை கொண்டு வழிபடுவதன் காரணத்தால் உரிமையில் தொழுவார் என்று பெயர். அகத்தடிமை அந்தணன், அகம் என்னும் கர்ப்ப கிரகத்தில் பூஜை செய்யும் அந்தணன் என்பதால் அகத்தடிமை அந்தணன். அரண் மறையோர், அரணாகிய சிவபெருமானை வேதாகமப்படி அர்ச்சிக்கும் மறையவர்கள் என்பதால் அரண் மறையோர். அணுக்கத் தொண்டர், சிவபெருமானுக்கு அணுக்கமாக நெருங்கி தொண்டு புரிவதால் அணுக்கத் தொண்டர். தேசிகர், தேசிகர் என்றால் குரு என்று பொருள். சைவ மரபில் தேசிகர் என்ற சொல் சிவாச்சாரியர்களையே பிரதானமாக குறிக்கும். மாகேஸ்வரர்கள், ஆதிசைவ அர்ச்சகர்களுக்கு மாகேஸ்வரர்கள் என்று பெயர். ஆச்சாரியன், சைவ மரபில் ஆச்சாரியன் என்பது ஆகமம் அறிந்த ஆதிசைவ சிவாச்சாரியர்களையே குறிக்கும் பெயர். இன்னும் பெரிய புராணத்தில் தெய்வ சேக்கிழார் பெருமான் ஆதிசைவ சிவாச்சாரியர்களை சிவவேதியர், சைவ அந்தணர், சிவமறையோர் என்று குறிப்பதோடு மட்டுமல்லாமல் ஆசிலா அந்தணர், குற்றமில்லா அந்தணர் என்றும், செல்வ மறையோர், சிவனருளை முழுவதும் பெற்ற மறையவர்கள் என்றும், மாசிலா மறையோர், சிவத் தூய்மை உடைய மறையவர்கள் என்றும், அன்பில் வரும் குல மறையோர், சிவபெருமானுக்கு அன்பினாலே வழி வழி அடிமை செய்யும் குலத்தவராகிய சிவவேதியர் என்றும் போற்றி புகழ்ந்துள்ளார். பொதுவாக சோழர் கால கல்வெட்டுகளில் சிவாச்சாரியர்களை சிவ பிராமணர்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றனர். அதோடு நம்பி, பட்டர், பட்டஸ்ய என்றும் காணப்படுகின்றது. பாண்டிய மண்டலத்திலும் மதுரையைச் சார்ந்த சிவாச்சாரியர்களும் தம்மை பட்டர் என்று அழைத்துக் கொள்கின்றார்கள். மற்றபடி தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான ஆதிசைவர்களை குருக்கள் என்றும் சிவாச்சாரியார்கள் என்றும் அழைக்கும் வழக்கம் இருக்கின்றது. திருவாரூரில் ஸ்ரீ தியாகராஜ பெருமானை பூஜிக்கும் ஆதிசைவர்கள் நாயனார் என்றும் பிரம்மராயர் என்றும் அழைக்கப்படுகின்றனர். தில்லை அந்தணர்களுக்கு சிதம்பரம் நடராஜர் ஆலயம் எவ்வாறு உரிமையுடையதாக இருந்ததோ அதுபோன்று ஆதிசைவர்களாகிய சிவாச்சாரியார்களுக்கு உரிமையுடைய கோயிலாக திருவாரூர் தியாகராஜ பெருமான் கோயில் இருந்ததாக தெரிய வருகின்றது. பூஜை முதல் பராக், கட்டியம், திருவாசல், ஸ்ரீபாதம், பொற்பண்டாரின என்று அனைத்துமே ஆதிசைவர்கள் மேற்கொண்டதாக தெரிய வருகின்றது. இதேபோன்று திருச்சி மலைக்கோட்டை ஸ்ரீ தாயுமான சுவாமி ஆலயத்தில் பூஜை செய்யும் ஆதிசைவர்கள் நம்பியார் என்று அழைக்கப்படுகின்றார்கள். திருவையாறு ஸ்ரீ ஐயாரப்பனை முப்போதும் திருமேனி தீண்டி பூஜித்து வரும் ஆதிசைவர்களை காணிவட்டத்தார் என்று அழைக்கும் மரபு இருந்து வந்துள்ளது.
மேலும் சிவாகமங்கள் ஒவ்வொரு சிவாலயத்திலும் 5 நிலைகளில் ஆதிசைவர்களை நியமிக்க வேண்டும் என்று கூறுகின்றது. இந்த 5 ஆதிசைவர்களும் பஞ்சாச்சாரியார்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள். முதலில் ஆச்சாரியார் ஆகமங்களை கற்று உணர்ந்து நைமித்திகம் அதாவது விசேஷ பூஜைகளை செய்பவர், இவரே சிவாச்சாரியார். இரண்டாவதாக அர்ச்சகர், நித்திய பூஜைகளை செய்பவர். மூன்றாவதாக சாதகர், ஆகமத்தில் கூறப்பட்டுள்ளபடி பூஜைக்கு வேண்டிய பொருட்களை சேர்த்து வைத்து உதவுபவர். நான்காவதாக அலங்கிருதர், இறைவனுக்கு அலங்காரம் செய்பவர். ஐந்தாவதாக வாசகர், வேத ஆகமங்களை திருமுறைகளை ஓதுபவர். இந்த பஞ்சாச்சாரியார்கள் பற்றிய செய்தி கூறும் கல்வெட்டு ஒன்று திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி கோயிலில் 2வது பிரகாரம் வடபுற சுவரில் இருக்கின்றது. இக்கல்வெட்டை மனுச்சரிதம் கண்ட கல்வெட்டு என்று கூறுவார்கள். ஆதிசைவ பெருமக்களின் தமிழ் தொண்டு அது அளப்பரிய தொண்டு. அவற்றையெல்லாம் தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.